இன்னைக்கு ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக உளுந்தங்கஞ்சி செய்யலான்னு சொல்லிட்டு காலையிலேயே உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு கஞ்சிக்கு அரைச்சிட்டு மீதி உளுந்த வடை செய்யலான்னு சொல்லி அதுக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இந்த வெல்லம் பாகு காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த டப்பாவில் ஒரே பேட் ஸ்மெல்லாக இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டில் ஒன்றும் முடியலை. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லி காய்ச்சிட்டேன். அப்புறம் ஸ்மெல்லெல்லாம் இல்லை. அப்புறம் அதை வடிகட்டி எடுத்து கஞ்சிக்குள்ளே ஊற்றிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சைடில் உளுந்த வடைக்காக கொஞ்சம் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளாடி என் பையன் எந்திரிச்சு வந்துட்டான். அப்புறம் அவனை இடுப்பில் தூக்கி வச்சுட்டே தான் அந்த மாவு போட்டு பனஞ்சிட்டு இருந்தேன். அவனை என் தொப்பையில் தூக்கி வச்சுருக்கிறத பார்க்கும்போது நான் ஏதோ 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டான லேடி மாதிரியே இருக்காது. இந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்க்கும்போது தான் நல்லா தெரியுது. அப்புறம் அவனை வாக்கரில் தூக்கி போட்டுட்டு குட்டி குட்டியாக வடைக்கு போட்டேன். பெருசாக போடல, குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக போட்டிருந்தேன். நல்லா வந்துச்சு. அதை திருப்பி போடலான்னு பார்த்தா அது அந்த பாத்திரத்தோடு ஒட்டிக்கிட்டு திரும்பி கஷ்டப்பட்டு அதை திருப்பி எடுத்து போட்டால் உளுந்த வடை சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் சைடில் கஞ்சியை பார்த்தேன். அதுவும் நல்லா வந்துச்சு. ஓகே, கடைசியாக தேங்காய் பூவெல்லாம் துருவி போட்டு கஞ்சி எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் வந்த உடனே கப்பில் எடுத்து கொடுத்து குடித்தோம். சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, பாய்.